முறையா படம் நடிக்கிறேன்னு 68 படம் நடிக்கும் போது தமிழ்நாட்டுல அவர் போகாத ஊர் உண்டா? காரைக்குடிக்கு புஷி ஆனந்த் விஜய் நாலேஜ் இல்லாம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. மரியாதைக்குரிய நடிகை கீர்த்திஸ்வரருடைய திருமணத்துக்கு போனார்ல, அப்ப ஏர்போர்ட்ல இருந்து கூட்டம் வரலையே, ஏன் வரல? இல்லங்க, இது விஜய் விஜய் அதை எதிர்பார்க்கல, சொல்லல நீங்க. விஜய் எதிர்பார்க்கல, புஷி ஆனந்த் இதை செய்யறாரு. அப்படி என்னன்னா விஜய் போனாலே கூட்டம் கூடுதுன்னு விஜய் கிட்ட காட்டுறதுக்காக புஷி ஆனந்த் போன்றவர், அதுதானே சொல்றேன். விஜய் தன் கூட இருக்க நபர்களால் அவர் ஏமாற்றப்படுறாரு. நீங்க போய் நின்னா போதும் தளபதி, வந்துருவாங்க. நீங்க போறேன்னு சொன்னா போதும், வந்து குமிஞ்சுறாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் தளபதி. அப்ப அவருக்கு ஒரு பொதுமக்கள்டா, அப்ப நம்ம வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் போல இருக்க அப்படிங்கிற ஒரு அது தவறான அரசியல். நான் விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுவதையோ அவர் போய் நிற்பதையோ அது நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவர் போனா கூட்டம் கூட தான் செய்யும். இந்த நீங்க விஜய் வராருன்னா இந்த ஆபீஸ்ல 50 பேரும் போயிடுவான். விஜய் பார்க்க போட்டோ எடுக்கணும், போய் செல்ஃபி எடுக்க போயிடுவான். அதுல மாட்டுக்கிறது இல்லை. நம்மளும் போய் விஜய் பார்ப்போம்னு போக தான் செய்வோம். அதுல மாட்டுக்கிறது எல்லாருக்கும் ஒரு இதுல ஒரு கிரேஸ் இருக்கத்தானே செய்யுது, அது போவான். ஆனா இது ஃபோர்ஸ்ஃபுல்லா வர வைக்கப்படுது. இந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான மக்களுக்குமே பேராபத்தான அரசியல் இந்த இதை காட்டுவது. அப்ப நாளைக்கு மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, ஒரு இஷ்யூவை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அவருக்கு எப்படி கூட்டம் கொடுத்துன்னு அவருக்கு தெரியல. அப்ப நாளைக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க. எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை தெரியாம மறைக்கிறாங்களோ, அப்புறம் ஊடகத்துல வந்து பெரிய பெரிய சர்ச்சையான பிறகுதான் அவர் அதில் தலையிடுறாரு ஒழிய, நேரடியா வந்து அவருக்கு தமிழ்நாட்டுல உண்மையில என்ன பிக்சரு, ஒரு பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு நம்பிட்டு இருக்காங்க இல்லையா.